சிங்கம் சிங்கா தலைவரே சொல்லுங்கண்ணா. தலைவரே லைட்டா ஏஞ்சுக்கோங்க. இன்னைக்கு முக்கியமான நாள், வாங்க ஏஞ்சுவாங்க. என்ன எங்க போலாம்? ஐயோ தலைவரே, சட்ட மேதி அம்பேத்கர் அவருக்கு வந்து இன்னைக்கு நினைவு நாள். நம்ம போய் மாலை எல்லாம் போன வாட்டி பாத்தீங்கல்ல, சத்தம் இல்லாம ஒரு சந்துக்குள்ள இருக்க சிலைக்கு போய் மாலை போட்டீங்கல்ல. இந்த தடவை நீங்க வேற ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருப்பீங்க. அதான் நான் முன்னாடியே வந்துட்டேன் நானு. வாங்க ஏஞ்சுவாங்க. ஜானா நீங்க போங்க, போயிட்டு ஜான் ஏதாவது போட சொல்லுங்க போங்க. சிங்கா வாசிங்க, மணி 10 ஆயிடுச்சு. கொள்கை தலைவர் வேற நமக்கு ஏதோ போட்டா கிட்டா போட்டு விடுவோம். வாங்க சரி, போயிட்டு ஒரு 11 மணிக்கு வாங்க. போங்க போங்க. சிங்கா 11 ஆகி 12 ஆயிடுச்சு. சிங்கா ஏஞ்சு வாசிங்க. அம்பேத்கர் சிங்கா, கொள்கை தலைவர் சிங்கா, ஏஞ்சு வாங்க தலைவரே. நீங்க போங்க, ஜான்கிட்ட சொல்லி ஏஐல ஏதாவது போட்டு பண்ண சொல்லுங்க. போங்க, தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாத போங்க. என்ன இது? ஐயோ சரி, அதுக்கு கூட மூஞ்சி வேணும் சிங்கம். 12:30 ஆயிடுச்சு, ஒரு 2:30 ஆயிடுச்சு சிங்கம். சிங்கா போவா? போடா போடா. சரி ஜானே, ஒரு ஏஐ பிக் ரெடி பண்ணுப்பா, அம்பேத்கர் பக்கத்துல இருக்க மாதிரி. தலைவரே சிங்கா தலைவரே. என்னடா இன்னைக்கு முக்கியமான நாள். அம்பேத்கருக்கு போயிடுச்சு, அதனால மாலை போடல. ஆனா இன்னைக்கு பெரியாருக்கு நினைவு நாளுப்பா. நீ ஏஞ்சி கரெக்டா மாலை கீழே போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். சிலை கூட போயிட்டு வரலாம். ஏஞ்சு கொத்திங்க. மணி என்ன? மணி 10:30 ஆயிடுச்சு. ஒரு 12 மணிக்கு வாங்க. போங்க 12 மணிக்கு. இன்னும்டா என்ன சிங்கம்? சரி இரு சிங்கம். 12:30 ஆயிடுச்சு சிங்கம். சிங்கம் 12:30. பெரியாருக்கு என்ன இது, அம்பேத்கருக்கு என்ன பண்ணீங்க? ஒரு 2:30க்கு தான் போட்டோம். எப்படி போட்டீங்க? ஏஐ. அதேதான். ஓ அதே 2:30க்கா? அதே 2:30க்கு ஏஐ இதோட வச்சுக்க. சரி தூங்கு. டயர்டா இருக்குதா? ஆமா. ஏன் டயர்டா இருக்குது? தூங்கிட்டு இருக்கேன்ல அதனாலயா? சரி தூங்கு. அம்மா எவ்வளவு உள்ள வேணும்? என்ன சிங்க? என்னாச்சு? என்ன மணி என்ன? மணி என்ன? நைட்டு 11:45. நைட் தூங்க. நீ ஏன் திடீர்னு டைம் மேய்ச்சி உயிரை வாங்குற தாலி இருக்க? தூங்கு சிங்கா. தூங்கா? மண்டையில ஏதாவது மூளை இருக்கா இல்ல என்ன இருக்கு மண்டையில? அறிவுனா மணி என்ன ஆகுது? 11:45. மணி நாளைக்கு என்ன? நியூ இயர் நாளைக்கு. ஆமா நியூ இயர். 12 மணிக்கு கரெக்டா விஷ் பண்ணுமா இல்லையா? நம்ம என்ன பண்ணா? 12 மணிக்கு விஷ் பண்ணணும். மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓ ஆமா, நீங்க போய் டக்குன்னு ட்வீட் போடுங்க 12 மணிக்கு. சரி. கொள்கை தலைவர் அம்பேத்கர் பெரியாருக்கு 2:30 மணி மதியம். ஆங்கில புத்தாண்டுக்கு கரெக்ட் டைம், ஆன் டைமுக்கு நோட்டுங்க. ஆமா, 12:01 ஆயிடுச்சுன்னா புத்தாண்டு தள்ளி போயிடும்ல. சரி போட்டுறேன். போட்டுறேன் சொல்லி போட்டுறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? தூங்க. 12 போட்டீங்கன்னா தூங்கிடுவோம். தூங்க மறந்துடாதீங்களா? சரி சிங்கம். இங்க பாரு சிங்கம். நம்ம வந்து எவ்வளவு பெருமை பீத்தி இருக்கிறோம். இந்தியாவிலேயே பெண்களை கொள்கை தலைவரா நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா பெருமையெல்லாம் பேசணும்ல. அந்த கொள்கை தலைவரான வேலுநாச்சியாருக்கு நீ பிறநாள். நீ ஏஞ்சி மாலையை மட்டும் போட்ட. அண்ணன் வந்துட்டாரா பெண்களுக்கு பாதுகாப்புன்னு வந்து சூப்பரா கீச்சு தள்ளிடுவானுங்க. கரெக்டு தான், நீ சொல்றதுலாம் கரெக்டு தான். ஆனா இப்ப தூக்கம் வருது, அப்புறமா கொஞ்ச நாள். சிங்கம் பாரு, இப்ப நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க டைம் வந்து பார்த்தோன்னா 12:26. இப்போ வரைக்கும் நீ கிளிக்கவே இல்லை. நயலாம நீ எல்லாம் போஸ்ட் போடுற அளவுக்கு நம்ம நிலைமை அதிகமாயிருச்சு பாரு சிங்கம். இதை விட கேவலம் என்ன தெரியுமா? நம்ம கொள்கை எதிரியான நரேந்திர மோடி அவரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஆனா நம்ம கொள்கை தலைவருக்கு, நம்ம கொள்கை தலைவர் நீ வந்து எதுவுமே போஸ்ட் போடணும்னா சிரிப்பாங்க, காரி துப்புவாங்க. ஏஞ்சுக்கோ ஏஞ்சுக்கோ. போடலாம். ஏதாவது முக்கியமான செய்தி ஏதாவது இருக்கா? 2 பேரும் கட்சிக்குள்ள சேர வந்துக்கிறாங்க. இதுக்குதான் எந்திக்கிறாமா? ஆமா. எங்க வர சொல்லுவா தம்பி. இவருதான் சிடி பிரபாகரா. இது ஒரு இது பாப்பா முன்னாடி கூண்டெல்லாம் நேரா போகுது. அந்த கட்சியில் ஒரு மறுப்புலாம் இருக்கும். இங்க இல்ல அப்படி. இவருதான் இலை கட்சியில இருந்து வந்துக்கிறாரு. ஆமா போட்டா அதுக்கு தலைவரே. என்ன தலைவரே? என்ன பேச போறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தலைவரோட நேருக்கு நேரு 1 to 1 பேசக்கூடியவரு நான் மட்டும்தான். நீ என்ன பண்ணி வெளியே போய் துண்டு போடவா கேட்டாரு. சாப்பிட்டியா கேட்டாரு. உப்பு இருந்துச்சா, எல்லாமே இருந்துச்சா, அப்படிலாம் எல்லாம் கேட்டாரு. நீ அவுத்து விடு. புரியுதா? வேணா ஒரு வாட்டி பாத்துக்கோ. தலைவரே அடுத்து இன்னொரு பூக்கத்தி அதே இலை கட்சியில இருந்து இன்னொரு வந்துக்குது. ஆமா வாப்பா. இவருதான் புது பீஸ். சொல்லியே கொடுக்க கூடாது. போட்டேன். நேத்து கத்துக்கோ.
தலைவர் ஒரு முக்கியமான ஒன்னும் என்ன முக்கியமா நொக்க நிக்கணும் என்ன 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 உங்களுக்கு என்கிட்ட சொல்லு, நான் சொல்லிக்கிறேன். சரிண்ணா. 1 to 1 தலைவராண்ட நேருக்குன்னு நான் பேசுவேன், நான் தான் பேசுவேன். நீங்களா யாரும் பேசக்கூடாதுன்னா ஒன்னு கிளிக்குவேண்ணா. போ பெருசா உதவண்ணா. நல்லா இருங்க. தலைவர் வந்து உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா, அப்புறம் வந்து உங்க வீடியோ எல்லாம் பார்ப்பேன், அப்புறம் உங்களுக்கு லைக்ல நான் தான் போட்டுக்கிறேன்லாம் சொன்னாருன்னு வெளியே போகுது. புரியுதா? போ. சரி, என்ன இப்ப எனக்கு ஒரு டவுட்டு. என்னவா என்ன? இப்போ எந்தெந்த கட்சியில நம்மள்ட்ட வந்து சேர்ந்துருக்காங்க? இலை கட்சியில இருந்து வந்துக்கிறாங்கோ, இலை கட்சியில இருந்து வந்துக்கிறாங்கோ, வேற இலை கட்சியில இருந்து வந்துக்கிறாங்கோ, அப்புறம் அந்த இன்ஃபுளுசரு, அப்புறம் இலை கட்சியில இருந்து வந்துக்கிறாங்கோ. என்ன நம்ம எதிரி யாருன்னா சூரியன். அந்த கட்சியில இருந்து ஒரு ஆள் கூட வரல, இலை கட்சியில இருந்து வந்துட்டு இருக்காங்க எல்லாரும். கண்டுபிடிச்சிச்சு. அந்த கட்சியில இருந்து வந்தாதானே அந்த கட்சியை உடைக்க முடியும் நம்ம. இந்த கட்சியை நம்ம அழிச்சு நம்ம பெருசாக்கி அப்புறமா நம்ம போய் அதை அழிக்க போறோம். எனக்கு தெரியாது, அந்த கட்சியில இருந்து யாராவது இங்க வரணும். ஐயோ, அதுக்கு நான் இங்க போவேன். நீங்க ஏதாவது பண்ணுங்க போங்க. சரி, நீ தூங்க. எது தேவையில்லாம யோசிக்கிறீங்க? சரி தூங்க. அந்த கட்சியில இருந்து வந்தா மட்டும் கூப்பிடுங்க. சரி தூங்க தூங்க. எல்லாருக்கும் வணக்கம் ஃபேமிலிஸே. இப்போ நான் என்ன வீடியோ போட வரேன்னா, இன்னைக்கு நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஒர்க் இருக்கு ஃபேமிலிஸே. ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில இருந்து நீங்க நல்லா வேலை பார்க்கலாம் ஃபேமிலிஸே. இதுல பாத்தீங்கன்னா நீங்க லட்சமா சம்பாதிக்கலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இது பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் லட்சமா சம்பாதிக்கலாம் ஃபேமிலிஸே. என்ன நம்பி நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபேமிலிஸே. கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, புரியுதா? ஹலோ தம்பி, உங்க வீடியோ பார்த்தேன்பா. ஒர்க் ஃப்ரம் ஹோமா, நல்லா சம்பாதிக்கலாம்னு. ஆமாண்ணே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குண்ணே. கொஞ்சம் சொல்லுப்பா, என்னப்பா பண்ணு ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் சொல்லுப்பா. ஒண்ணும் இல்லண்ணே, என் நம்பருக்கு ஒரு 1000 ரூபா அனுப்பிச்சு விடுங்கண்ணே. அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த லிங்க் அனுப்பிச்சு விடுறேன். அதுல இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம்ண்ணே. அப்படியா? தோ அனுப்புறேன் பாரு. அனுப்புங்கண்ணே. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, திருப்பி கால் பண்றேன்னா கால் பண்ணவே இல்லை. திரும்பி பண்ணுவோம். ஹலோ தம்பி, காசு வந்துச்சாப்பா? வந்துருச்சு. 1000 ரூபா சொல்றேன்னா எதுவுமே சொல்லலையாப்பா இன்னும்? அது ஒண்ணும் இல்லண்ணா, அந்த 1000 ரூபா கொடுத்தீங்க, அது கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சுண்ணே. லாஸ் ஆயிடுச்சா? ஆமாண்ணா, கோச்சுக்காதீங்க. இன்னும் ஒரு 3000 ரூபா அனுப்பிச்சு விடுங்க. அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நீங்க உடனே வேலையில ஜாயின் பண்ணிக்கலாண்ணே. என்னப்பா இப்போ வந்து சொல்றேன்? முன்னாடியே சொல்லி தான் இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்ல. 3000 ரூபாய்க்கு நான் எங்கப்பா போறது? அண்ணா என்ன நம்பி அனுப்புங்கண்ணே. நீங்க லட்சமா சம்பாதிக்கலாம் சீரியஸா. என்ன நம்பி அனுப்புங்க. அது எப்படிப்பா அனுப்ப முடியும்? அண்ணா நான் அந்த கட்சியில இருக்கேன், நான் நம்ப மாட்டீங்களாண்ணே. எந்த கட்சியில? அது தளபதி கட்சியிலண்ணே. தளபதி. சரி சரி சரி. என்ன நம்பலன்னா நீங்க தளபதியே நம்பாத மாதிரிண்ணா. நீங்க அனுப்ப வேணாம். அப்பெல்லாம் இல்ல. தோ அனுப்புறோம். தளபதியில பாத்தீங்கன்னா சாச்சி 10 நாள் ஆயிடுச்சு. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான், காசை வாங்கிட்டான். என்ன பண்றது? இவன் எங்க பிடிக்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ, காசெல்லாம் போயிச்சோ. இந்த சிறுவண்டு பையனை பாத்தீங்களா? அவனதாங்க நானும் தேடின்னு இருக்கிறேன். காசை வாங்கிட்டு தர மாட்டாங்க. எங்க நானும் காசு அனுப்புறேங்க. நீங்களுமா? ஆமாங்க, நானும் காசு அனுப்புனா போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறான். நான் 10 நாளா நானும் போன் பண்ணுகிறேன், எடுக்க மாட்டான். அவனதான் தேடினுக்கிறேன். எங்கதான் போனான்னு தெரியல. குட்டி குசுமாவை பாத்தீங்களா? இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பானே, அவனதான் நானும் தேடினுக்கிறேன். ஏன் என்னாச்சு? 10 நாள் வரைக்கும் காசு வாங்கினா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ட்டு. அதேதாங்க எனக்கும். ஒரு 7000 ரூபாய் வாங்கினான். வேலை வேணா எல்லாருக்கும் ஸ்டோரி எல்லாம் வைங்கன்னா கரெக்டா அந்த வீடியோ, கார் வாங்கின வீடியோ எல்லாம் மட்டும் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்பதான் தெரியுது எல்லார்ட்டையும் காசு வாங்கி இருக்கிறான்னு. எல்லாரையும் ஏமாத்தி இருக்காங்க. அவன் பேர் வர சொல்லி கட்சியெல்லாம் சொல்லி ஏமாத்திட்டாங்க என்ன. ஃபேமிலிஸ் பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ் ஒரு கேம் இருக்கு ஃபேமிலிஸ். இந்த கேம் நீங்க விளையாண்டீங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம். பாருங்க, இந்த காரே அந்த கேம் விளையாட்டு தான் ஃபேமிலிஸ் நான் வந்து சம்பாதிச்சேன். நீங்களும் வந்து சம்பாதிக்கலாம் ஃபேமிலிஸ். கண்டிப்பா இந்த கேம் விளையாடுங்க. நம்ம கண்டிப்பா எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் ஃபேமிலிஸ். ஆமா ஃபேமிலிஸ். இங்க பாரு, நீ மைனர்ன்றனால உன்னை சும்மா விடுறேன் நானு. இங்க பாரு, உன் ஃபேஸ கூட ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு இருக்க. ஒழுங்கா போயிட்டு படிக்கிற வேலையை பாரு. எதையாவது எல்லா திருட்டுத்தனமும் தெரியுதுப்பா. இவங்க கட்சிக்குள்ளதான் முளையில இருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் ஸ்கேம் பண்றாங்க. வராங்க.